பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மலாக்கி தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தை 14. இதற்கு காரணம் யாது என்று வினவுகிறீர்கள். காரணம் இதுவே: உனக்கும் உன் மனைவிக்கும் உன் இளமையில் நிகழ்ந்த திருமணத்திற்கு ஆண்டவர் சாட்சியாய் இருந்தார். அப்படி இருக்க உன் துணைவியும் உடன்படிக்கையால் உன் மனைவியுமான அவளுக்கு நீ நம்பிக்கை துரோகம் செய்தாயே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் நான் ஜெபிக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இந்த வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்த ஒரு பிச்சை. இந்த உலகம் ஆண்டவர் கொடுத்த ஒரு பிச்சை. இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நம் வாழ்க்கையும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் நாம் வாழக்கூடிய நாட்களிலே நாம் எப்படி வாழ்கின்றோம், நம்முடைய குடும்பம் எப்படி வாழ்ந்திருக்கின்றது, நம்முடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை நாம் அறிந்து புரிந்து கொண்டு வாழக்கூடிய நேரத்திலே உண்மையிலும் உண்மையுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிப்பார், நம்முடைய குடும்பத்தோடு கூட இருப்பார். இந்த நாளிலே அநேக பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன தெரியுமா? ஏன் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை? ஏன் என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இல்லை? ஏன் என்னுடைய வாழ்க்கை இவ்வளவு சீரழிந்து விட்டது? ஏன் நான் இப்படி இருக்கின்றேன்? என்னுடைய பிள்ளைகள் சொற்பேச்சு கேட்பது இல்லையே? என்னுடைய மனைவி எனக்கு கீழ்ப்படிவது இல்லையே? என்னுடைய கணவர் என்னை அன்பு செய்வது இல்லையே? என்கின்ற பல கேள்விகளை நாம் எழுப்பிக் கொண்டே இருக்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் சொல்வதும் உண்மைதான். அநேக பேருடைய குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியில் ஆரம்பித்து சோகத்தில் முடிவடைகின்றது. 6 மாதங்கள் கூட ஒரு கணவனும் மனைவியும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்ததாக பார்க்க முடியவில்லை. திருவருட்சாதனத்தின் வழியாக இணைக்கப்பட்டு இருக்கக்கூடிய குடும்பங்கள் கூட ஆண்டவரை விட்டு பிரிந்து, குடும்ப வாழ்க்கையை விட்டு பிரிந்து ஏனோ தானோ என்கின்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருப்பதையும் நாம் பார்க்க முடிகின்றது. எனவே தான் இந்த நாளில் மகிழ்ச்சியற்ற ஒரு சூழ்நிலையிலும் உப்பற்ற ஒரு சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையில் ஒரு கசப்பான ஒரு சூழ்நிலையையும் அநேக குடும்பங்கள் சந்தித்துக் கொண்டு இருக்கின்றன. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றார். பாருங்கள், உனக்கும் உன் மனைவிக்கும் உன் இளமையில் நிகழ்ந்த திருமணத்திற்கு ஆண்டவர் சாட்சியாக இருந்தார். யாரு சாட்சியாக இருந்தார்? ஆண்டவர் சாட்சியாக இருந்தார். உங்களுடைய திருமணத்திற்கு, குடும்ப வாழ்வைக்கு சாட்சி நம் ஆண்டவர். அவருக்கு நீங்கள் துரோகம் செய்யும் பொழுது, துரோகம் என்றால் நீங்கள் உங்களுடைய மனைவிக்கு துரோகம் செய்யும் பொழுது, உங்களுடைய மனைவி கணவருக்கு துரோகம் செய்யும் பொழுது, பிள்ளைகள் தன்னுடைய தாய் தகப்பனுக்கு துரோகம் செய்யும் பொழுது, தன்னுடைய பெற்றோர்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய வேளையிலே அந்த குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லாமல் போகின்றது. அன்பார்ந்தவர்களே, சாதாரண ஒரு சந்தேகத்தில் ஆரம்பிக்கக்கூடிய சில குடும்ப பிரச்சனைகள் அது விவகாரத்தில் போய் முடிகின்றது, அது டைவர்ஸில் போய் முடிந்து விடுகின்றது. எனவே தான் இந்த உலகத்தில் வாழும் பொழுது எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும். எல்லோரும் ஒரே தாயில் இருந்து பிறந்து வந்தாலும் கூட அங்கே அவர்களுக்கு இடையில் இந்த குணநலங்கள் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் ஒரு குடும்ப சூழ்நிலையில் வாழ்கிறீர்கள், உங்கள் மனைவியோ கணவரோ இன்னொரு குடும்ப சூழ்நிலையில் வாழ்கிறார்கள். அவர்கள் ஒன்றாக இணையும் பொழுது உடனடியாகவே அவர்கள் எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும் என்று நினைப்பது மிகவும் தவறான காரியம் என்பதையும் நீங்கள் புரிந்து இருக்க வேண்டும். எனவே திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே என்றால் நீங்கள் செய்யக்கூடிய காரியம், திருமணம் ஆவதற்கு முன்பாகவே நீங்கள் ஆண்டவரிடம் ஜெபிக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்க வேண்டும். ஆலோசனையின் கர்த்தராய் இருக்கக்கூடிய
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியின் வழியாக உங்களை திடப்படுத்துவார், பலப்படுத்துவார். எனவே தாம் பாருங்கள், எபேசியர் 5வது அதிகாரம் 31வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, இதனால் கணவர் தம் தாய் தந்தையை விட்டுவிட்டு தம் மனைவியுடன் ஒன்றித்திருப்பார். பாருங்கள், கணவன் மனைவியாக இணையும் பொழுது தாய் தந்தையரை விட்டுவிட்டு மனைவியுடன் ஒன்றித்திருப்பார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. தாய் தந்தையருக்கு ஏமாற்ற வேண்டும், துரோகம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எந்த இடத்திலும் சொல்லவில்லை. 10 கட்டளையிலும் கூட அந்த 3வது கட்டளையிலே சொல்லப்பட்டு இருக்கின்றது, உன் தாய் தந்தையை மதித்து நட என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே நீங்களும் உங்களுடைய மனைவியும் வாழ்ந்திருக்க வேண்டும். உங்களுடைய தாய் தந்தையரையும் நீங்கள் கருத்தாய் கவனிக்கக்கூடிய வேளையிலே உங்களுடைய குடும்பத்தில் சில பிரச்சனை வரும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக மாற்றி கொடுப்பார். நீங்கள் அதை விட்டுவிட்டு தாய் தந்தையரை நீங்கள் தவிக்க விட்டுவிட்டு முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டு கணவன் மனைவியோடு சந்தோஷமாய் வாழ்ந்து விடலாம் என்று நீங்கள் ஒரு கனவிலும் கூட நினைக்காது இருப்பீர்களாக. ஏனென்றால் உங்களுடைய தாய் தந்தையருடைய கஷ்டங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். திருமண வாழ்க்கையை பாருங்கள், இந்த நாட்களிலே சீரழிந்து கொண்டு இருக்கின்றது. எப்படியெல்லாமோ திருமணம் நடத்துகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, திருமண வாழ்க்கை என்பது ஒரு கொண்டாட்டம் அல்ல, அது ஒரு பிணைப்பு, ஒரு இணைப்பு. ஆண்டவரோடு ஒன்றித்திருப்பதை போல கணவனும் மனைவியும் ஒன்றித்திருந்து கடவுளுடைய வார்த்தைகளை புரிந்து கொண்டவர்கள் மேன்மைப்படுத்த வேண்டும். எனவே தான் தொடக்க நூல் 1:27 சொல்லப்பட்டு இருக்கின்றது, கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார், கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று. தனித்தனியாக அவர் படைத்தாலும் அவர்களை உருவாக்கி ஒரு திருமண வாழ்க்கையை மகிழ்ச்சியின் வாழ்க்கையாக மாற்றி கொடுத்தவர் பாவம் செய்து தீமை செய்து அந்த திருமண வாழ்க்கையை கெடுத்து கொண்டு நாம் இந்த உலகத்திலே மகிழ்ச்சியற்ற ஒரு திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். எனவே திருமண வாழ்க்கை சொர்க்கமாய் மாற வேண்டுமே என்றால் ஆண்டவரிடம் திரும்ப வேண்டும். கணவனும் மனைவியுமாக இருந்து ஜெபிக்க வேண்டும், ஜெபமாலை சொல்ல வேண்டும், குடும்ப ஜெபம் செய்ய வேண்டும், அனுதினமும் திருப்பலிக்கு போக வேண்டும். அனுதினமும் போக முடியவில்லை என்றாலும் நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து ஞாயிற்றுக்கிழமையாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி நற்கருணையில் இருக்கக்கூடிய உயிருள்ள தெய்வத்தை தேடி நீங்கள் திருப்பலிக்கு கடந்து சென்று அவரை விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளக்கூடிய வேளையிலே உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். அதை விட்டுவிட்டு நீங்கள் தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு மனைவியும் கணவரும் துரோகம் செய்து கொண்டு குடித்துவிட்டு கும்மாளம் அடித்து கொண்டு மனம் போன வாழ்க்கையில் மற்றவர்களுடைய பார்த்து நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்காது, குடும்பம் சீரழிந்துவிடும், குடும்பத்தில் அமைதி இருக்காது. எனவே ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றார், நல்லதொரு குடும்பத்தை கொடுத்திருக்கின்றார். அந்த வாழ்க்கையை சொர்க்கமாக மாற்றுவது உங்களுடைய கரத்தில் தான் இருக்கின்றது. எனவே அன்பார்ந்தவர்களே, நம்மோடு கூட இருக்கக்கூடிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் இன்னொரு முறை நம்முடைய குடும்பத்தை அர்ப்பணித்து கணவனையும் மனைவியும் அர்ப்பணித்து சில மணித்துளிகள் ஜெபிப்போமா? இப்பொழுது நாம் மன்றாடலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி. இந்த நாளிலே ஏன் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பதற்காக நன்றி அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை தரக்கூடியவர் நீர், திருமண வாழ்க்கை அமைத்து கொடுத்தவர் நீர். கணவனும் மனைவியும் உமது திரு சமூகத்தில் வந்து ஆண்டவரே, திருமணத்திற்கு அவர்கள் வாக்கு கொடுக்கும் பொழுது நீர் சாட்சியாக இருக்கின்றீர். அந்த சாட்சியுள்ள வாழ்க்கையை கடைசி வரை அவர்கள் வாழ்ந்து என் ஆண்டவரை மகிமைப்படுத்தவும், தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் எப்பொழுதும் உம்மை தேடவும் உம்மோடு இணைந்து இருக்கக்கூடியவர்களாக மாறிவிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, தாய் தந்தையர்களை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், எப்பொழுதும் ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ, திருமண வாழ்க்கையிலே மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இருக்கக்கூடிய பலத்தையும் வல்லமையும் என் ஆண்டவர் தாமையை கொடுத்துவிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறோம் அப்பா. இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே,
ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் வருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார். குடும்பங்களை ஆசீர்வதித்திருக்கின்றார். கணவன் மனைவியை ஆசீர்வதித்திருக்கின்றார். பிள்ளைகளையும் குழந்தை செல்வங்களையும் ஆசீர்வதித்திருக்கின்றார். திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை என்று சொல்லாமல் இருப்போமாக. அவர் கொடுத்த அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து நாம் கடவுளை மகிமைப்படுத்துவோம், பெருமைப்படுத்துவோம். இப்பொழுது அவர் தரும் ஆசீர்வாதத்தை சொந்தமாக்கிக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.